நான் காஞ்சிபுரத்துலேருந்து வரோம். கோமதி. கிராமம்லாம் இல்லை, சிட்டியில் தான் இருக்கும். எங்கள் ஊரில் வந்து எனக்கு தெரிஞ்சு போஸ்டிங்கில் இருக்கவங்கலாம் போகிறாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படிலாம் இல்லை, மக்களில் தான் ஃபஸ்ட்டு அண்ணா சந்திக்க வராங்க. மக்களில் நாங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கோம் நிறைய பேர். மகளிரில் தான் ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காரு அண்ணா, அதனால் கூப்பிட்டு வந்திருக்கோம். ஆமாம், கண்டிப்பாக அதுதான் உண்மை. முக்கியத்துவம் வந்து பெண்களுக்கு கொடுத்திருக்காரு. ஏன்னா இப்ப நாங்க எல்லாருமே அண்ணாவை பார்க்கணும், ஸ்ட்ரெயிட்டா டைரக்டா பேசணும் அப்படின்னு. ஏன்னா பெண்களுக்கு இப்ப சுத்தமா பாதுகாப்பு இல்லை, நிறைய விஷயம் நடக்குது. ஸோ நாங்க வந்து அண்ணா கிட்ட கோரிக்கையா நாங்க நிறைய விஷயம் சொல்லணும்னு இருக்கோம். எங்க காஞ்சிபுரத்துலயுமே பச்சைப்பாஸ் காலேஜ் கிட்ட வந்து மது இது வந்திருக்கு, சரிங்களா? அதனால அது கொஞ்சம் ஏதாவது அண்ணா கிட்ட ஏதாவது சொல்லலாமா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் வச்சுட்டு வந்திருக்கோம். நிறைய இருக்கு மேம், நிறைய இருக்கு. மாவட்டம் பொறுத்த வரைக்கும் நிறைய பிரச்சனை இருக்கு. நாங்க அண்ணா கிட்ட கொஞ்சம் ஒரு சிலது பேசணும், அதனால நாங்க நேர்ல சொல்லணும். அதுதான் நாங்க சொல்லணும்னே இல்ல, அண்ணாக்கே நிறைய விஷயம் தெரியும். அண்ணாவே பார்த்து பண்ணிடுவாங்க எதுனாலும். எங்க மாவட்டம் மட்டும் கொடுக்கல, இங்க என்ன யார் யாரெல்லாம் ரீச் பண்ண முடியுமோ ஜஸ்ட் அவங்கள மட்டும் தான் இப்ப கூப்பிட்டுருக்காங்க அண்ணா. ஏன்னா ரொம்ப தூரத்துல இருந்து வர்றதோ இல்ல எல்லாமே அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அது பெண்கள்ன்றதுனால முக்காவாசி ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அவங்க வீட்டுல வேலைகள் இருக்கும், குழந்தைகள் இருப்பாங்க, எல்லாரையுமே நான் அவங்க விட்டுட்டு வரணும். ஸோ அண்ணாவை பாக்குறதுக்குன்றது வந்து இங்க 2000 பேருன்றது வந்து எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அண்ணா ரொம்ப சேஃப்டியா அதை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. 2000 பேர் எனக்கு தெரிஞ்சு ஓகேன்றது தான் நான் சொல்லுவேன். நல்ல விஷயம் தான் அண்ணா பண்ணிருக்காங்க. அதுக்குன்னு 2000 பேரை மட்டும் கூப்பிட்டுருக்காரான்றது வந்து யாருமே அப்படி யோசிக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் எங்களை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல, அவங்களாச்சும் போயிருக்காங்களேன்ற மாதிரி தான் நினைப்பாங்க.